நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நம்முடைய இன்றைய தலைப்பை பார்த்துவிட்டு ஒரு புன்னகையோடு நீங்கள் வந்திருப்பது எனக்கு புரிகிறது. என்ன இவர் எதிர்மறையான சொல்கிறாரே, உருப்படாமல் போவதற்கு 3 முத்தான வழிகள் என்று சொல்கிறாரே என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நம்முடைய மகாபாரதம், ராமாயணம் இரண்டுமே மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதைகள். இந்த ராமாயணம் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னது, மகாபாரதம் இப்படி வாழாதே என்று சொன்னது. ஆனால் இரண்டுமே மனிதனை வாழ்வதற்காக சொன்னவை. ஆகவே நேர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் நம்மை வாழ வைப்பதற்கு தேவையான ஒன்று. ஆனால் நேர்மறையாக சொல்வதற்கு ஆயிரமான பேர்கள் இருக்கின்றார்கள். எதிர்மறையாக சொல்வதற்கு இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உருப்படாமல் போவதற்கு முதல் வழி, ஒரே வழி தான் இருக்கு. ஒரே வழி, இந்த வழியை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆகவே மனிதன் உருப்படாமல் போக வேண்டுமா, இந்த வழியை கடைபிடிங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா, ஆஃபீஸுக்கு ஓடுறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசுகிறீங்களா, அப்புறம் மீண்டும் வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்றீங்க, ராத்திரி படுக்க போகிறீங்களா, எப்பவும் உங்கள் மொபைலு கையில் இருந்தால் நீங்கள் உருப்படாமல் போயிடலாம். ராத்திரி பல பேர் தூங்கும்போது கூட மொபைலை தலைக்கு அடியில் வச்சுட்டு தானே தூங்குறான். உருப்பட முடியுமா சார்? கக்கூசுக்கு போகிறவன் கூட மொபைலில் வச்சுக்கிட்டு தான் சார் போகிறான். அவன் உருப்படவே முடியாது சார். உனக்கு நல்ல அறிவுரைப்பான 10 புத்தகங்களை படிப்பதற்கு உனக்கு நேரமே இருக்காது. எப்படி வாழ முடியும்? உன் நண்பன்கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கு உனக்கு நேரம் இருக்குமா? எப்படி வாழ முடியும்? உன் பிள்ளைகிட்ட கொஞ்சி விளையாடி இருக்கிறியா இந்த மொபைல் வந்த பிறகு? உன் மனைவியிடம் காதலோடு பேசி எத்தனை நாளாச்சு? இந்த இல்லறத்திலே சேர்ந்து இணைந்து மகிழ்வுற்ற நாட்கள் என்ன ஆச்சு? மொபைல் வந்த பிறகு இதெல்லாம் இருக்குது இல்லை? ஆகவே தான் நம்முடைய இந்த மனித வர்க்கத்தை அழிக்க வேண்டும். அவன் முன்னேறக்கூடாது, அவன் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான சாதனம் தான் இந்த மொபைல். ஆகவே நீங்கள் உருப்படாமல் போனோம்னா இந்த மொபைலை எனி டைம் வச்சுக்கிங்க. 2வது வழி, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த மாதா சொல்லி நம்ம கேட்க போகிறதும் இல்லை, பிதா சொன்னதும் கேட்க போகிறதில்லை, தெய்வம் சொன்னதையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது சொல்லவும் சொல்லாது, நம்ம கேட்கவும் போகிறதும் இல்லை. 10 மாதம் சுமந்து ரத்தமாக்கி பாலாக்கி தந்த தம்முடைய தாயை கொண்டு அநாத ஆசிரமத்தில் விட்டு இங்கிருந்து சிங்கி அடிக்கிறேன்னா நீ எப்படி உருப்பட முடியும்? அப்போ உருப்படாமல் போனோம்னா தாயை மதிக்காதீங்க, தாய் சொல்ல கேட்காதீங்க, தாய் சொல்ல சட்டாத என்று அன்னைக்கு சொன்னதை நீங்கள் மறந்துடுங்க. வாழ்க்கையில் உருப்படாமல் போவதற்கான 2வது முக்கியமான வழி, தாய் சொல்லை கேட்கக்கூடாது, தாயை மதிக்கக்கூடாது. அடுத்து, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று சொன்ன அந்த தந்தையுடைய வார்த்தைகள் உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்னு கேட்குறானே. இன்னைக்கு அப்பாவுக்கு என்ன தெரியுங்கிறானே. தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உதிரத்தை வியர்வையாக்கி மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து போன அந்த தந்தையை பார்த்து உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கின்றானே. எப்படி உருப்பட முடியும்? ஆகவே தந்தை சொல்ல நீங்க கேட்காதீங்க. உருப்படாம போவதற்கு இதெல்லாம் முக்கியமான வழி. அடுத்து, குரு சொன்னதெல்லாம் கேட்காதீங்க, குரு சொன்ன அறிவுரையை கேட்காதீங்க. அவர் படித்து தந்த கலைகளை மறந்துடுங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவர் சம்பளம் வாங்கிட்டு படித்து தந்தவர் என்று சொல்லி அவருடைய அறிவுரைகளை மதிக்காதீங்க, நீங்க உருப்படாம போயிடலாம். ஆக மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற இந்த 3-4 பேர்களுடைய பேச்சையும் கேட்காமல் இருந்தா நாம சீக்கிரமா உருப்படாம போயிடலாம்.
அடுத்து காலையில் எந்திக்காதீங்க. அதிகாலை எழு, ஆலயம் தொழு என்று சொன்னதை மறந்துருங்க. அதிகாலை எந்திரிச்சா மூளை அமைதியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்போதுதான் வரும். நம்முடைய எதிர்காலத்தை வகுக்கின்ற திட்டங்களை எல்லாம் அதிகாலையில் தான் எழும். ஆகவே நீங்கள் அந்த நேரத்தில் எந்திரிச்சிடாதீங்க. நீங்கள் உருப்படாமலே போயிடலாம், கடைசி வரைக்கும் உருப்படாமல் போயிடலாம். காலையில் எந்திரிச்சு பாருங்க, ஒரு நாள் ரொம்ப சுறுசுறுப்பாயிருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம 10 மணிக்கு எந்திப்போம், 11 மணிக்கு ஆஃபீஸுன்னா 10:45க்கு எந்திரிச்சு அவசரமாக குளிச்சுட்டு அவசரமாக ஓடுற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போவோமே. எதுக்கு உருப்படணும் காலையில் எந்திரிச்சு? ஆகவே நீங்கள் எந்திரிக்காதீர்கள். அதிகாலையில் எழுந்திருக்கின்ற பழக்கத்தை வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டே நீங்கள் உருப்பட்டுருவீங்க. ஆகவே நீங்கள் அந்த பழக்கத்தை விட்டுருங்க, நீங்கள் உருப்படாமல் போயிடலாம். நீங்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு இதை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் உருப்படணும்னா அப்படி செய்யுங்க, உருப்படலைன்னா இப்படி செய்யுங்க, இவ்வளோதான். நம்ம போய் மொபைலில் வைக்காதீங்கன்னு சொன்னால் யாராவது கேட்பீங்களா? இவருக்கு வேறு வேலை இல்லை. இன்றைக்கி மொபைல் அத்தியாவசியமான ஒன்று. மொபைல் வேணுங்க, எப்போது வேணும், நம்ம அறிவு வளர்க்குறதுக்கு வேணும். மற்ற நேரங்களில் ஒதுக்கி வைங்க. அதை சொன்னால் கேட்க மாட்டான். அதனால தான் நாங்கள் இப்படி சொல்கிறது, எதிர்மறையாக சொல்கிறது. எதிர்மறையாக சொல்வதும் நேர்மறையாக சொல்வதும் மனிதன் வாழ்க்கைக்கு ஏற்ற கருத்துக்கள். அந்த நேர்மறையாக சொன்ன இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு அறிவுரை சொல்வது வேறு வேலை இல்லைன்னு சொல்லிடுவான். ஆகவே நாம் எதிர்மறையாக சொல்கின்ற போது இதை உற்று கேட்பார்கள். அப்படி உற்று கேட்கின்ற போது இது தவறு என்று அவர்களுக்குள்ளே அறிவுக்கு புலப்படும். ஆகவே தான் இன்றைய இந்த பதிவு கொஞ்சம் நேர்மறையை விட்டு எதிர்மறையாக இந்த கருத்துக்களை உங்கள் முன் வைத்தோம். இது நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.